பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுக பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பூங்கினிப்பட்டியில் உள்ள கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடையாக வசூல் செய்த 20,500 ரூபாய் பணத்தை மதி என்பவர் தவறுவிட்டு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக சென்ற மதியழகன் மற்றும் காவலர் பாண்டியன் ஆகிய இருவரும் அந்த பணத்தை எடுத்து மலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை அபகரித்துக் கொள்ளாமல் அதனை காவல்துறையினர் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் வேளாண்மைத்துறை சார்பில் இயற்கை வேளாண் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இயற்கை வேளாண்மையை எவ்வாறு செய்வது, இயற்கை வேளாண்மைக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானிய திட்டங்கள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வேளாண்மைத்துறை அறிஞர்கள் விவசாயிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து இயற்கை வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் குறித்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதார இயக்குநர் அலுவலக வாயிலில் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குடும்பத்துடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அறிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் ஏரப்பட்டி, அரகாசனஅள்ளி, சின்னம்பள்ளி உள்ளிட்ட கிராம விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் நாகவதி அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பூமி பூஜை செய்து மலர் தூவி அணையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மொள்ளம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கடந்த 30 ஆண்டுகளாக ஒட்டன்சத்திரம் தொகுதியில் கல்லூரி இல்லாமல் இருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது 2 அரசு கல்லூரிகளை வழங்கியுள்ளதாக புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் பழனி கோட்டாட்சியர் கண்ணன், வட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினருக்கு நீதிமன்ற ஊழியர்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் திருமால் நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மண்பாண்டங்கள் உருவாக்கும் கலைஞர்கள் வெள்ளாள கண்டனின் திருவுருவ மண் சிலையை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அன்னூர் சாலையில் ஒருவழி பாதையில் சென்ற லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் முதலுதவி கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவினாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தனிநபர் ஒருவர் பாதையை ஆக்கிரமித்து உள்ளதால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பாதையை பொது பாதையாக மாற்றித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடுத்து கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா வருஷம் இதே வேலையாக இருந்தால் நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி வருஷ கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எதுவும் விபரீத முடிவு எடுக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் எங்களுக்கு 2 கரையில் ஏதோ ஒரு கரையில் எங்களுக்கு எங்கள் வயலுக்கு நாங்கள் தனியாக போய்க்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வயக்காரவங்களும் தனித்தனியாக போகிறதுக்கு எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே பாதையாக இருக்கணும். அனைத்து வயக்காரவங்களும் யாரும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நீ அறுத்தாதான் நான் அறுக்கணும், நீ நடவு நட்டாதான் நான் நடணும்னு யாரையும் எதிர்பார்த்து இருக்காத அளவுக்கு ஒரே கரையாக புறம்போக்கு இருக்குது. அதில் ஒரே கரையாக எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்துடணும் எல்லா வயக்காரவங்களுக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே முனியாண்டவர் பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில்
பல்வேறு பகுதிகளிலிருந்து 12 காளைகள் மற்றும் 108 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பழைய அரங்கல் துரகம் கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்நிலையில் குறைந்த நொடியில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த எருதுவிடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற நபருக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிபதி சுதாகர் மீது அரிவாள் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாலமுருகனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையவுள்ள அமைச்சரவையில் காங்கிரசுக்கு அர்த்தமுள்ள பங்கை உறுதி செய்ய வேண்டும். இதனை வெறும் வாய்மொழி வாக்குறுதியாக இல்லாமல் தேர்தலுக்கு முந்தைய ஒப்பந்தமாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.